குன்றத்தூர் கோயிலுக்கு வந்துருக்குறோம். படி ஏறக்கூடாது, அந்த வழியாக இருக்குது, மலைக்கு போகிற வழி இது அப்படியே இருக்குது. காரில் வந்திருக்கோம், விடமாட்டேன்ட்டாங்க. இது எப்படி நான் படி ஏறுறதுன்னு தெரியல. பார்க்கலாம், ஆட்டோக்காரர் போய் இந்த வழியாக வருது படி ஏறாத காரு. ஆட்டோவில் வந்து ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு கார் உள்ள ஆட்டோவில் வந்தோம். 100 ரூபா கொடுத்து அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு எடுக்கலாம். அப்படியே சல்லுன்னு போயிட்டார் எங்கள் சன்னு. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப காலமாகிடுச்சு. வந்து எங்கள் சாருக்குள்ளே அடிக்கடி கூப்பிட்டு வர்றது மாதம் மாதம். அங்கே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து சூப்பராக எடுக்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. அம்மா ஆன் பண்ணிட்டீங்க. இருட்டாயிடுச்சு. நல்லா ஸ்கூலு பையன் டியூட்டி பஸ் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரதுக்குள்ளார இருட்டாயிடுச்சு. சூப்பராக இருக்குது. குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வந்திருக்கோம். செமையாக இருக்குது. இது பின்னாடி பக்கம் பாருங்க, பைபாஸ் பஸ் எல்லாம் போகுது. சூப்பராக இருக்குது இடம், ஏரியா. ஒரே சந்தோஷம். இவங்க தான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. 2 பேரும் வேண்டுதலுக்கு விட்டுருக்காங்களா இல்லையா? முருகருக்கு ஆடு விட மாட்டாங்களே, சாவல் தான் விடுவாங்க. என்னை சுற்றி ஆடாக நிற்கிது பாருங்க. இப்போ பாருங்க, ஆடு, நாய், கோழி. அங்கே ஒரு ஆடு நிற்கிது. என்ன இத்தனை ஆடு? இது அங்கே 2 ஆடு, இது அங்கே ஒரு ஆடு. பாருங்களேன், அதுவும் சாமி கும்பிட வந்திருக்கு அழகா. கோயில் நுழைவு வாயில் படி இறங்கி போகணும். போங்க போங்க, இடுப்புல கையை சட்டை போடு. இவ்வளோ படி எப்படி இறங்குவோம்? நான் இறங்கி போய் சாமி கும்பிட்டு வரணும். என்ன கேட்கும்? இப்போதான் ஒரு 20 படி இறங்கியிருக்கேன். 20 படிக்கு மேலே இறங்கியிருக்கேன். பாருங்க, அவங்க கீழே போயிட்டாங்க.